வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவில் எஸ்கியூஎல் டியூட்டோரியல் நம்ம முழுமையாக லேர்ன் பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட்டில் எஸ்கியூஎல் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். எஸ்கியூஎல் பார்ட் 1ல நம்ம இவ்வளோ கண்டென்ட் நம்ம கவர் பண்ணோம். வாட் இஸ் எஸ்கியூஎல், அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. காரணம் என்னன்னு முக்கியமாக உங்களுக்கு தெரியுங்களா? எஸ்கியூஎல்னாவே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தியரியா இருக்கும். செகண்ட் பார்ட் ஒரு சிலர் பிராக்டிக்கல் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய வீடியோ பதிவுல எல்லாமே அந்த தியரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட் விதமா நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். வித் அந்த தியரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே பிராக்டிகலாவும் அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த கொரி எல்லாம் எப்படி நம்ம எழுதுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுல உதாரணமா இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட் விதமா தெரியும் உங்களுக்கு. சியூஐனா என்ன, இல்ல ஜியூஐனா என்ன, அது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஸ்கியூஎல் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும், அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, எஸ்கியூஎல் இருக்கக்கூடிய சர்வர் டைப், அதனுடைய ஃப்ளோ சார்ட் இல்ல அதனுடைய ஹையரார்கி எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது எல்லாமே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நிறைய லைக்ஸும், வியூஸும் இல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ஸும் பாசிட்டிவா குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த பார்ட் 1 இன்னும் நீங்க பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு கம்ப்ளீட்டா பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் 2லயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கன்டென்ட் தான் பார்க்க போறோம். இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், இல்ல ஈக்வி ஜாயின், இல்ல இருக்கக்கூடியதுல எல்லாமே செல்ஃப் ஜாயின், இது குரூப் பை ஹேவிங், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், இது எல்லாமே தியரியாவும் பார்க்குவோம். அண்ட் அடிஷனலா பிராக்டிகலாவும் அதை எப்படி நம்ம எம்எஸ் எஸ்கியூஎல் நம்ம யூஸ் பண்றது கொரியாவும் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாயின்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கிளாசிஃபைடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சி ஃபார்மேட், இன்னொன்று வந்து நான் ஆன்சி ஃபார்மேட்னுவாங்க. இந்த ஆன்சி ஃபார்மேட் வந்து நியூ ஸ்டைல், அந்த நான் ஆன்சி ஃபார்மேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைல். ஸோ இந்த ஆன்சி ஃபார்மேட்டு கீழே எப்படி இருக்கக்கூடிய அந்த கொரியை நம்ம பயன்படுத்தணும்னா பை யூஸிங் த ஆன் கீவேர்டு. இந்த ஆன் கீவேர்டு நம்ம பயன்படுத்தும் போது ஆன்சி ஃபார்மேட் நம்ம சொல்லலாம். வேறஸ் அந்த நான் ஆன்சி ஃபார்மேட்ன்றது வித் வேர் கீவேர்ட் நம்ம பயன்படுத்தும் போது நான் ஆன்சி ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்சி ஃபார்மேட்டு கீழே நியூ ஸ்டைலில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. இன்னர் ஜாயின், வேறஸ் இந்த அவுட்டர் ஜாயின் வரும்போது அவுட்டர் ஜாயின் கீழே ஃபர்தராக நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின். அடுத்தது வந்து கிராஸ் ஜாயின், ஃபைனலாக நேச்சுரல் ஜாயின்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் கீவேர்ட் நியூ ஃபார்மேட்டில் நம்ம பயன்படுத்துறது. அண்ட் நான் ஆன்சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது ஈக்வை ஜாயின், இன்னொன்று வந்து நான் ஈக்வி ஜாயின் அண்ட் செல்ஃப் ஜாயின். இந்த 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு நான் ஆன்சி ஃபார்மேட்டு கீழே வரும். இதை ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த செட் ஆஃப் சாம்பிள் டேட்டாஸ் வந்து சிமிலர் டேபிள் வந்து நம்ம இப்போ எஸ்கியூஎல்ல டேட்டாபேஸில் நம்ம query எழுதி நம்ம இதை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேல்ஸ் டேட்டாக்கான டேபிளும் ரிட்டர்ன் டேட்டாக்கான டேபிளும் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் டியூட்டோரியல் அண்ட் ஸ்டூடெண்ட் டேட்டான்னு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஒன்று. ஸோ இந்த இடத்துல நம்ம சேல்ஸ் டேட்டான்ற ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய நியூ query மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிரியேட் டேட்டா பேஸ் அண்ட் உங்களுடைய டேட்டா பேஸ் நேமை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல சேல்ஸ் டேட்டான்னு டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் நம்ம கிளிக் பண்ணால் போதும். பாட்டமில் மெசேஜ் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, விச் மீன்ஸ் உங்களுடைய நியூ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி பார்க்குறதுனா மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டேட்டா செட்டில் ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணால் நம்ம நியூவாக ஆட் பண்ண இந்த டேட்டாபேஸை நம்மளால் பார்க்க முடியும், சேல்ஸ் டேட்டா. ஸோ இப்போ இந்த சேல்ஸ் டேட்டான்றது கீழே தான் நம்ம நியூ 2 டேபிள்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த டேபிள்ஸ் கீழே ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டா அண்ட் ரிட்டர்ன் டேட்டான்ற டேபிள் இல்லை. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா மறுபடியும் நான் நியூ query நான் கிரியேட் பண்ணுறேன், இந்த எக்ஸிஸ்டிங் ஒன்றில் இல்லை. ஸோ இப்போ எஸ்கியூஎல் query 2 எனக்கு இங்கே கிரியேட் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல மேக் ஷுர் இந்த மாஸ்டருக்கு பதிலாக டேட்டாபேஸ் வந்து சேல்ஸ் டேட்டான்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணக்கூடிய நியூ டேபிள்ஸ்னுடைய டேட்டா எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டாபேஸுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ கிரியேட் டேபிள் அந்த டேபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சேல்ஸ் டேட்டா நான் கொடுக்குறேன், ஓப்பன் parenthesis. இப்போ இந்த சேல்ஸ் டேட்டான்ற டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய காலம்ஸ் என்னென்ன இருக்கா ஃபர்ஸ்ட் அது எல்லாமே நம்ம டேபிளில்
காலமாக கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது டேட்டா எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஐடி, லொகேஷன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஆர்டர் ஐடி, சேல்ஸ் அமௌண்ட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வித் டேட்டா டைப்போட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்டோர் ஐடி ஷார்ட் ஃபார்மாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப், கமா ஸ்டோர் லொகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இது என்ன டைப்னா வேர்கேர், லென்த் வந்து 40 நான் டிஃபைன் பண்ணலாம். அடுத்தது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதனுடைய டேட்டா டைப்பும் வேர்கேர் 40. ஆர்டர் ஐடி இந்த காலம் நம்மளுக்கு இன்டிஜர் டேட்டா டைப்பில் வேணும். அண்ட் லாஸ்ட்டாக சேல்ஸ் அமௌண்ட் நியூமரிக் டேட்டா டைப்பில் நம்ம டிஃபைன் பண்ணோம். அண்ட் க்ளோஸ் parenthesis. இப்போ அதே அப்படியே நம்ம இந்த பர்டிகுலர் query மாத்திரம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணால் போதும். பாட்டமில் நம்மளால் பார்க்க முடியும் மெசேஜ் பாக்ஸில் கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டா மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் இந்த நியூ டேபிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டேபிள் நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியும் வித் காலமோட. டேபிள்ஸுக்கு கீழே இந்த இடத்துல சேல்ஸ் டேட்டான்ற காலம் அண்ட் வித் காலம் நேமோட எல்லாமே நம்மளால் இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ இன்னொரு டேபிள் ரிட்டர்ன் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் டேபிளில் ஸ்டோர் ஐடி, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆர்டர் ஐடி, ரிட்டர்ன் அமௌண்ட். ஸோ இந்த 4 காலம் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ மறுபடியும் கிரியேட் டேபிள், ரிட்டர்ன் டேட்டா, ஸ்டோர் ஐடி டேட்டா டைப் வந்து இன்டீஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேர்கேர் டேட்டா டைப் இது வந்து 40. அடுத்தது ஆர்டர் ஐடி இன்டீஜர் டேட்டா டைப் அண்ட் லாஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் நியூமரிக் டேட்டா டைப்பில் நம்மளுக்கு தேவைது. ஸோ அதனால் இது அப்படியே நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். பாட்டமில் மெசேஜ் பாக்ஸ் கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி விச் மீன்ஸ் இந்த டேட்டா பேஸ் வந்து நியூ டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்க்கலாம்னா ரைட் கிளிக் அண்ட் ரீஃப்ரெஷ். ஸோ பாட்டமில் டேபிள்ஸ் கீழே இப்போ கிரியேட் பண்ண அந்த செகண்ட் டேபிளும் நம்மளால் ரிட்டர்ன் டேட்ன்ற டேபிள் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் இப்போ இந்த டேபிள் மட்டும் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு வித் காலம் நேமோட. பட் அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டாவில் நம்ம டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டேட்டானா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர் ஐடி கீழே எத்தனை வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டோர் ஐடியிலேருந்து எவ்வளோ நம்மளுக்கு சேல் ஆகிருக்கு அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே வித் நேமோட அண்ட் சேல்ஸ் அமௌண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ டேபிளில் ஆட் பண்ணணும். ஒன்று வந்து query பயன்படுத்தலாம், இன்னொன்று டேரெக்டாகவே வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ஈஸியான மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். சேல்ஸ் டேட்டாவில் ரைட் கிளிக், இங்கே இருக்கக்கூடிய எடிட் டாப் 200 ரோஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டோர் ஐடி நம்ம ஆட் பண்ணோம் 1011 அண்ட் என்ன லொக்கேஷன் மொபைல் அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உன்னுடைய நேம் அண்ட் அந்த ஆர்டர் ஐடி அண்ட் டோட்டல் அமௌண்ட். ஸோ இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாமே சாம்பிள் டேட்டா இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் உங்களுடைய சேல்ஸ் டேட்டா டேபிள் வந்து டேட்டாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கிளிக் ஆன் ரிட்டர்ன் டேட்டா. இதில் போய்ட்டு அகைன் எடிட் டாப் 200 ரோஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ இதில் தேவையான டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டர்ன்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 2 செட் ஆஃப் டேட்டாவும் நம்மளுக்கு ரீட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். select stop from which table sales data. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் பாட்டமில் நம்ம என்னென்ன ரெக்கார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய ரெக்கார்ட்ஸ் வித் காலம் நேம் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேபிளில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இப்போ இதே மாதிரி
அடுத்து இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டேட்டால நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ, அதையும் நம்ம பார்க்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் டேட்டா மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டு, ரிட்டர்ன் டேட்டா நாங்க ஆட் பண்ணா போதும். இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்ப இமிடியேட்டா பாட்டம்ல இந்த செகண்ட் டேபிள்ல ரிட்டர்ன் டேட்டால நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இங்க பாட்டம்ல விசிபிள் ஆகும். 3 ரெக்கார்ட்ஸ் நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம் ரிட்டர்ன் டேட்டால. 2மே நம்ம டுகெதரா பார்க்கணும்னா, இது 2யும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ 2 டேட்டால இருக்கக்கூடிய டேட்டாவும் நம்மளால இங்க பார்க்க முடியும். நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடியும் இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடியும் வந்து நம்மளுக்கு யூனிக்கா இருக்கும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டோர்ல சேல்ஸ் ஆகும்போது மல்டிபிள் சேல்ஸ் வந்து ஆகலாம் ஒரே ஸ்டோர் ஐடி கீழ. ஏன்னா ஒரே ஸ்டோர் லொகேஷன்ல. ஆனா இந்த ஆர்டர் ஐடி வந்து நம்மளுக்கு யூனிக்கா இருக்கும். ஸோ இவ்வளவு டோட்டல் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டோர்ஸ்ல மாத்திரம் இருந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். அதனுடைய வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ முக்கியமா ஜாயின்ஸ் பயன்படுத்தும்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேமும் அதனுடைய டேட்டா டைப்பும் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகணும். இப்ப இங்க வந்து நம்மளுக்கு இது 2மே மேட்ச் ஆகும். ஆர்டர் ஐடி இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி. ரிட்டர்ன் டேபிள்ல இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி. ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ANSI ஃபார்மேட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்னர் ஜாயின். ஸோ இந்த டயகிராம் பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பை யூசிங் வித் ஆன் கீவர்ட் we can use this inner join method. ஸோ இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டா ரிட்டர்ன் டேட்டா 2 டேபிள்லயும் மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்ட் இந்த ஏரியா பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்ட மாத்திரம் நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த இன்னர் ஜாயின் மெத்தட் நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். இன்னர் ஜாயின் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகத்துல கண்டிப்பா வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரீட்ரீவ் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேபிள் பேஸ்ட் ஆன் என் ஈக்குவாலிட்டி பேசிஸ். ஸோ ஈக்குவலா இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்க போறோம். த காமன் காலம் இஸ் மேண்டேட்டரி. 2த்துக்கும் வந்து சேம் காலம் இருக்கணும். அதனுடைய காலம் டேட்டா டைப் மஸ்ட் பி சேம் மேட்சிங் டேட்டா ஆர் ரோஸ். ஸோ மேட்ச் ஆகக்கூடிய டேட்டாஸ் அந்த ரோஸ் எல்லாமே நம்மளால ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது எப்படி நம்ம பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த 2 டேபிள் இருக்கக்கூடிய மேட்சிங் ரெக்கார்டை மாத்திரம் இப்போ நம்ம ரீட்ரீவ் பண்ணணும். ஸோ இங்க இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டா இங்க இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ்ல வந்து நம்மளுக்கு 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இங்க ரிட்டர்ன்ல வந்து நம்மளுக்கு ஒன்லி 3 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு 2மே மேட்ச் ஆகக்கூடியது. ஸோ அதை நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் டேட்டா. இது வந்து டேபிள் 1 அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நான் பயன்படுத்தக்கூடியது இன்னர் ஜாயின். இப்போ வந்து நம்மளுக்கு டேபிள் 2 இப்போ 2 டேட்டாவும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஆன் கீவேர்டை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேபிள் சேல்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய இந்த காலம்ல ஆர்டர் ஐடி பேஸ் பண்ணி ஸோ காலம் நேம் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஐடி ஷார்ட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் செகண்ட் டேபிள் இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். ரிட்டர்ன் டேட்டாவில் இருக்கக்கூடிய காலம் நேம் அதே சேம் ஆர்டர் ஐடி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் ஐடி ஈக்குவல் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டேட்டா எந்தெந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆர்டர் ஐடி நம்ம இருக்கக்கூடிய 2 காலம் நேமும் டைரெக்டாக டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய டேபிள் நேமையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டாவில் இருக்கிறதும் ஆர்டர் ஐடி ஈக்குவல் ரிட்டர்ன் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி. ஸோ இந்த இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரீட்ரீவ் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் அன் ஈக்குவாலிட்டி. ஸோ இப்போ இந்த query அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணலாம். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். நவ் கேன் see the output. ஸோ பாட்டம்ல இப்போ நம்மளால அந்த அவுட்புட் கிளியரா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். 2 டேபிள்ல இருந்தும் மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டை மாத்திரம் நம்மளுக்கு இங்க அவுட்புட்டை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் ஆர்டர் ஐடி வந்து 911, இங்கேயும் நம்மளுக்கு 911, 914, 914 ஆர்டர் ஐடி 916, 916. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி அதுதான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஈக்குவலன்ட் பேஸ்ட். ஸோ இந்த டேபிளில் பார்த்தா தெரியும் 912. ஆனால் இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு 912 இந்த ரிட்டர்ன் எதுவுமே இல்லை இந்த பர்டிகுலர் ஆர்டர் ஐடியிலேருந்து. 914லேருந்து டோட்டலாக சேல்ஸில் வந்து 41,000. 911ல இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ்லேருந்து 40,000. ஆனால் ரிட்டர்ன் ஆகிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரிட்டர்ன் ஆயிருக்கு. 914னுடைய
ஆர்டர் வந்து டோட்டலா 41,000 பட் ரிட்டர்ன் ஆகக்கூடிய 1000. ஸோ இந்த மாரி ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ரிட்டர்ன் ஆகாத அப்படின்னா அன்மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடியதுல பார்த்தீங்கன்னா 912 இந்த இடத்துல 912 அந்த ரெக்கார்ட் இல்ல. அன்மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இங்க கேப்சர் ஆகல. மேட்ச் ஆயிருக்கக்கூடிய 2 டேட்டால இருந்து மேட்ச் ஆயிருக்கக்கூடிய ரெக்கார்ட மாத்திரம் நம்மளுக்கு இங்க ரிட்ரீவ் பண்ணி கிடைக்குது. பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி. ஸோ இங்க நம்மளுக்கு கிளியரா தெரியும். சேல்ஸ் டேட்டா அண்ட் இது வந்து ரிட்டர்ன் டேட்டா. மேட்ச் ஆயிருக்கக்கூடிய 2மே மேட்ச் ஆயிருக்கக்கூடிய டேட்டா மட்டும் நம்மளுக்கு இப்ப ரீட்ரீவ் பண்ணி நம்மளால இங்க பார்க்க முடியும். 2 டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா மேட்ச் பண்ணி ரீட்ரீவ் பண்ணி நம்ம பார்க்கணும்னா we can use inner join method. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் ஜாயின்ஸ் நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னு கண்டிப்பா தெரியணும். இந்த அவுட்டர் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் மோர் தென் ஒன் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா அதாவது மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் 2மே ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய அவுட்டர் ஜாயின் நம்ம பயன்படுத்தலாம். இந்த அவுட்டர் ஜாயின்ஸ்ல நம்மளுக்கு 3 டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின். இந்த 3 டிஃபரண்ட் ஜாயின்ஸ்மே வந்து இட் சர்வ்ஸ் இட் ஓன் பர்ப்பஸ். இது எதுக்காக பயன்படுத்தலாம் டீட்டெயிலா வித் எக்ஸாம்பிள்ஸோடயும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அவுட்டர் ஜாயின்ல லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா, எந்த நேரத்தில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எனக்கு டேட்டா எல்லாமே தேவை. அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் டேட்டாவில் இந்த மேட்சிங் ரெக்கார்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடியது மேட்சிங் ரெக்கார்டை நம்ம ரீட்ரீவ் பண்ணணும். அந்த நேரத்தில் இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரீட்ரீவ்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் டேபிள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிள் அண்ட் த மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் தி ரைட் சைட் டேபிள். ஒருவேளை எந்த ரெக்கார்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆகலாம் அந்த இடத்துல நம்மளுக்கு நல் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் ஃபார் தட் காலம் ஃப்ரம் தி ரைட் டேபிள். ரெக்கார்டு எது மேட்ச் ஆகலையோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல் வேல்யூ வரும். பட் இது அப்படி தேரியை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணி இது எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் நியூ query. இப்போ இந்த டேட்டா பேஸுக்கு கீழே ஆல்ரெடி நம்ம 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் வந்து இந்த சேல்ஸ் டேட்டா பேஸ் கீழே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேல்ஸ் டேட்டான்ற டேட்டா பேஸ் கீழே நம்ம ஆல்ரெடி 2 டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் டேட்டா கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டா, இன்னொன்று வந்து ரிட்டர்ன் டேட்டா. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ரீட்ரீவ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டேட்டா இருக்குன்னு. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு எஸ்கியூஎல் query எழுதலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் டேட்டான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சேல்ஸ் டேட்டா பேஸுக்கு கீழே இருந்து தான் இந்த 2 டேபிள்ஸை நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். செலக்ட் ஆஸ்ட்ரிஸ்க் இல்லைனா நீங்கள் ஸ்டார்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரம் என்டையர் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸோ நான் இந்த இடத்துல சேல்ஸ் டேட்டா நான் டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரிட்டர்ன் டேட்டாவும் எனக்கு வேணும். ஸோ மறுபடியும் செலக்ட் ஆஸ்ட்ரிஸ்க் ஆர்எல்எஃப் ஸ்டார் அண்ட் ஃப்ரம் எந்த டேபிள் நம்மளுக்கு வேணும் ரிட்டர்ன் டேபிள் ரிட்டர்ன் டேட்டான்ற டேபிள். ஸோ இப்போ அப்படியே ரெண்டுமே நான் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் ஆல்ரெடி நம்ம டேட்டாவில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ இந்த டேபிளில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்மளால் பாட்டமில் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே ரீசெண்டாக இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த சேல்ஸ் டேட்டாவும் இந்த ரிட்டர்ன் டேட்டாவும் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி பார்த்தா உங்களுக்கு எல்லாம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டேட்டாலையும் யூனிக்காக இருக்கும். இந்த டேட்டா ப்ளஸ் இந்த டேட்டா இந்த 2 டேட்டாவும் எனக்கு ஒரே டேபிளில் இப்போ கொண்டு வரணும். ஸோ எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிள் நம்மளுக்கு வேணும் சேல்ஸ் டேட்டா. அண்ட் இப்போ இந்த டேபிள் வந்து ஷார்ட்டாக மறுபடியும் நான் இந்த சேம் நேம் நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு அலையாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அலையாஸ்னா இட்ஸ் a நேம் நாட் நெசசரி ஆர் மேண்டட்ரி பட் இஃப் யூ வாண்ட் டு ஷார்ட் திஸ் டேபிள் நேம் தென் யூ கேன் யூஸ் திஸ் அலையாஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் டேட்டா நேமுக்கு பதிலாக இதை ஷார்ட்டாக நீங்கள் எஸ்ன்னு டைப் பண்ணிக்கினாவே போதும். இது ஷார்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இட்ஸ் ஜஸ்ட் a டூப்ளிகேட் ஆஃப் யுவர் ஆக்சுவல் டேபிள் நேம். அடுத்தது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் டைப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இப்போ செகண்ட் நேம் நமக்கு கால் பண்ணணும். செகண்ட் டேபிள் நேம் ரிட்டர்ன் டேட்டா. இதனுடைய அலியாஸ் நேம் வந்து நம்ம ஆர்ன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 டேபிளையும் நம்ம மர்ஜ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் எல்லா ரெக்கார்டும் அண்ட் ரைட் சைடில் லெஃப்ட் சைடுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியும் இது வந்து ANSI ஃபார்மேட்ன்றதுனால வி ஷுட் யூஸ் ஆன் கீவேர்ட்.
ஸோ இப்போ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டேபிள் எல்லா ரெக்கார்டும். அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேட்சிங் ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி. ஸோ அப்போ அந்த 2 டேபிளினுடைய யூனிக் இது காலம் வந்து நம்ம இப்போ கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டா, அதாவது நான் இப்போ இந்த அலியாஸ் நேம் பயன்படுத்துகிறேன் எஸ், அதாவது இதனுடைய ஷார்ட் நேம் எஸ்னா இப்போ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் டேட்டா அண்ட் காலம் நேம் வந்து ஆர்டர் ஐடி ஈக்குவல் இங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டேட்டாவுடைய டேபிள் வேணும். இப்போ ஆர் ஓஆர்ஐடி. ஸோ இப்போ query நம்ம எழுதிட்டோம். எல்லா டேட்டா ஃப்ரம் லெஃப்ட் டேபிள் அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் ரைட் டேபிள். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய 6 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும். அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட்னு பார்க்கும்போது 911 அண்ட் 914 அண்ட் 916. இப்போ இந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ரைட் சைட் டேபிள்லேருந்து நம்மளுக்கு வரும். மீதி எல்லாம் நம்மளுக்கு 912ன்றது நல்லுன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். ஸோ எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த query அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இமீடியட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஏரியா நம்மளுக்கு ஃபுல்லுமே சேல்ஸ் டேட்டா அண்ட் இது வந்து ரிட்டர்ன் டேட்டா. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இப்போ 91911ன்றது நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதனால நம்மளுடைய அவுட்புட் கிடைச்சிருக்கு. பட் வெராஸ் அடுத்த ரெக்கார்ட் பாருங்கள் 912ன்றது வந்து நம்மளுக்கு நல்லுன்னு அவுட்புட் ஆயிருக்கு. அப்படின்னா எந்த ரெக்கார்டுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டேட்டாவும் இல்லை. அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது சேம் அதே மாதிரி தான். அண்ட் ஃபோர்த் இருக்கக்கூடியது 914க்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் டேட்டா இருக்குது, நம்மளுக்கும் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எல்லா ரெக்கார்டும் ஃப்ரம் லெஃப்ட் டேபிள் அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் ரைட் டேபிள். மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி என்னென்ன மேட்ச் ஆயிருக்கா அது எல்லாமே நம்மளுக்கு இந்த பக்க டேபிள் நம்மளுக்கு. ஓகே, ஒருவேளை உங்களுடைய சினாரியோ இப்படி இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியதில் ரிட்டர்ன் டேட்டா எனக்கு எல்லாமே வேணும். அண்ட் இதுக்கான சேல்ஸ் டேட்டா எனக்கு என்னென்ன இருக்கோ லெஃப்ட் சைடில் அந்த 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். வேறு எதுவுமே இந்த இடத்துல எனக்கு வேண்டான்னு வரும்போது யூ கேன் யூஸ் ரைட் அவுட்டர் ஜாயின். அப்போ அந்த ரைட் அவுட்டர் ஜாயின் என்னென்னா இந்த ரைட் அவுட்டர் ஜாயினை பயன்படுத்தி டேட்டாவில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அண்ட் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் லெஃப்ட் டேபிளில் இருக்கக்கூடியதும் உங்களால் ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரீட்ரீவ்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் தி ரைட் டேபிள் and the matching rows from the left table. This is our left table and this is our right table. எல்லா ரெக்கார்டும் ரைட் டேபிள் இருக்கும். என்னென்ன மேட்சிங் ரெக்கார்டு இருக்கா இதில் இருந்து அந்த இது எல்லாமே நம்மளால கேப்சர் பண்ணி பார்க்க முடியும். மேட்ச் ஆகாத ரெக்கார்டுக்கு வந்து நம்மளுக்கு நல் வேல்யூன்னு வரும். சேம் இங்கே என்ன நம்ம query கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் என்டர் கொடுத்துட்டு இங்கே நான் அதை அப்படியே சேம் அதே இதை தான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல இந்த லெஃப்ட்டுக்கு பதிலாக அதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், இங்கே வந்து நம்மளுக்கு ரைட் அவுட்டர் ஜாயின். ஸோ இப்போ இந்த இதை நான் அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஐல் எக்ஸிக்யூட். ஸோ இம்மீடியட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும் ஒரு ரிட்டர்ன் டேட்டாவுக்கும் கண்டிப்பாக சேல்ஸ் டேட்டா இருக்கும். ஸோ அந்த சேல்ஸ் ரெக்கார்டுக்கும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஒருவேளை இங்கே 914 ரிட்டர்ன் டேட்டா இருக்குது, அங்கே ஒருவேளை சேல்ஸ் டேட்டா இல்லைன்னா இங்கே நம்மளுக்கு நல் வேல்யூ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இப்போ எல்லா டேட்டாவுக்கும் நம்மளுக்கு சேல்ஸ் டேட்டா இருக்கிறதுனால வி காட் ஆல் மேட்சிங் ரெக்கார்ட். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், இந்த ரைட் அவுட்டர் ஜாயினில் மேட்சிங் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, ஒருவேளை எனக்கு அன்மேட்சிங் ரெக்கார்டு இருந்தால் எனக்கு கேப்சர் பண்ணி காட்டுமானா கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடியதில் ஒரு நியூ ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரிட்டர்ன் டேபிளில். ஸோ வாட் ஐ வில் டூ, இந்த ரிட்டர்ன் டேபிளில் ரைட் கிளிக் எடிட் டாப் 200 ரோஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ரெக்கார்ட் நான் ஆட் பண்ணுறேன் 1018 சந்து அனலிட்டிக்ஸ்னு போடலாம். அண்ட் ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 9120 நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதனுடைய வேல்யூ வந்து 4000. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை ஆட் பண்ண உடனே நான் மறுபடியும் இந்த query நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸிக்யூட். இப்போ இமீடியட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும் இந்த சந்து அனலிட்டிக்ஸ்ன்ற 9120ன்றது நம்மளுக்கு சேல்ஸ் ரெக்கார்டில் டேட்டா இல்லை. பட் ஸ்டில் வி காட் திஸ் அவுட்புட் இயர். என்னன்னு இங்கே நம்மளுக்கு இந்த சேல்ஸ் டேட்டா வந்து நல்லுன்னு வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இதை நான் இந்த query நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 911 912 இந்த ரெக்கார்டெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ரெக்கார்ட் 916 வரையும் தான் இருக்குது. பட் இங்கே அடிஷ்னலாக இங்கே என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் டேட்டாவில் 920 பட் எந்த ஒரு சேல்ஸ் இல்லைனா ரிட்டர்ன் ஆகிருக்கக்கூடாது. இது ஒருவேளை ஏதாவது எரராக இருக்கலாம். ஸோ நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அடிஷ்னலாக ஒரு ரெக்கார்ட் நம்ம உங்களுக்கு ஆட் பண்ணி நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இது நியூ ரெக்கார்ட் விச் இஸ் நாட் தேர் இன் அவர் சேல்ஸ் டேட்டா. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு கேப்சர் ஆகிடும் இந்த ரைட் அவுட்டர் ஜாயின் பயன்படுத்தும் போது. அண்ட் மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரைட் அவுட்டர் ஜாயின் நம்மளுக்கு கொண்டு வரும்.
மேட்ச் ஆகக்கூடிய அண்ட் மேட்ச் ஆகாத மேட்சிங் அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளால் ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இமிடியேட்டாக நம்மளால் பார்க்க முடியும். தேர்ட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாயின் என்னென்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா, டேபிள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளும் சரி, இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிள் ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரே டேபிளில் டேட்டாவை எல்லாமே ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும். ஸோ ரீட்ரீவ்ஸ் ஆல் ஃப்ரம் போத் டேபிள்ஸ் வித் மேட்சிங் ரோஸ் ஷோன் வேர் பாசிபிள். ஒருவேளை மேட்சிங் ரெக்கார்டு அந்த இடத்துல இல்லைன்னா நம்மளுக்கு நல் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னா, சேம் இந்த query நம்ம என்ன எழுதியிருக்கோமோ SQL query அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் என்டர் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரைட்டுக்கு பதிலாக ஃபுல் அவுட்டர் ஜாயின் நான் டைப் பண்ணுறேன். ஃபுல் அவுட்டர் ஜாயின். இப்போ இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இமிடியேட்டாக பாட்டமில் உங்களால் பார்க்க முடியும். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா இருந்தோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒன் சைடாகவும், அண்ட் இதற்கு என்னென்ன ரெக்கார்ட் நம்மளுக்கு மேட்ச் ஆயிருக்கா அது எல்லாமே ரைட் சைடில். ஒருவேளை மேட்ச் ஆகாத ரெக்கார்டு எல்லாமே நம்மளுக்கு நல் வேல்யூவோட நம்மளுக்கு டிஃபைன் ஆகும். அண்ட் ஒருவேளை ரைட் சைடில் நம்மளுக்கு டேட்டா இருந்து லெஃப்ட் சைடில் அதுக்கு டேட்டா இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நல் வேல்யூன்னு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுன்னா, பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் ஐடி மேலே தான் நம்மளுக்கு இந்த ரெக்கார்டு எல்லாமே மேட்ச் ஆகும். அந்த ஆர்டர் ஐடி தான் நம்ம இங்கே ஈக்குவலன்ட் ஃபார்முலா மெத்தட் கொடுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஆன் கீவேர்டில். இன்னொரு முக்கியமான ஒரு ஜாயின் இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, கிராஸ் ஜாயின். இந்த கிராஸ் ஜாயின் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். சினாரியோ பேஸில் தான் இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். பட் இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நோ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் ஜாயினிங் டேபிள். இந்த கிராஸ் ஜாயின் நீங்கள் பயன்படுத்தணும்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனும் இல்லை. த நம்பர் ஆஃப் ரோஸ் தட் ரிசல்ட்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு தி டேபிள். ஸோ டோட்டல் ரோஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கா அது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரே டேபிளை நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ ஈச் ரோ டேபிள்ஸ் கம்பைன் வித் ஈச் ஆஃப் அனதர் டேபிள். ஸோ அதான நீங்கள் எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம பயன்படுத்தும் போது தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, என்டர் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்தெந்த டேபிள் நம்ம கம்பைன் பண்ணுமா அதனுடைய சேல்ஸ் டேட்டா அண்ட் கிராஸ் ஜாயின் அண்ட் அனதர் டேபிள் ரிட்டன் டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட். இப்போ நல்லா கவனிச்சா தெரியும், ரிட்டன் டேட்டாவில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஸோ ஒரு ரெக்கார்டுக்கும் நம்மளுக்கு இந்த சேல்ஸ் டேட்டா வந்து இருக்கக்கூடிய அந்த 6 ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளாக 911 ரிட்டர்ன் ஐட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம் நம்மளுக்கு இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்கள். 911, 912, 913 இதே மாதிரி ஒரு ரிட்டர்ன் டேட்டாக்கும் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் டைம் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். கிராஸ் ஜாயின்ஸ் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. சினாரியோ பேஸில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று நேச்சுரல் ஜாயின்ஸ். இந்த நேச்சுரல் ஜாயின்ஸ் வந்து MS SQL சப்போர்ட் ஆகாது. பட் நேச்சுரல் ஜாயின் வந்து சிமிலர் டு இன்னர் ஜாயின். பட் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த நேச்சுரல் ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் டூப்ளிகேட் காலம்ஸ். இன்னர் ஜாயின் நம்ம பயன்படுத்தும் போது எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு வரும். பட் ஆனால் இந்த நேச்சுரல் ஜாயின்ஸ் நம்ம பயன்படுத்தினோம்னா இட் அவாய்ட்ஸ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ், இட் கிவ்ஸ் ஒன்லி த யூனிக். ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் SQL வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ஜாயின்ஸ் அதிகமாக நம்மளுக்கு சப்போர்ட் ஆகாது. பட் ஆனால் இது ஒராக்கல்ல அதிகமாக நேச்சுரல் ஜாயின்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். பட் நான் ANSI ஃபார்மேட்டை நம்ம பயன்படுத்தணும்னாவே வி ஷுட் யூஸ் வேர் கீவேர்டை பயன்படுத்தி தான் நம்மளால் பண்ண முடியும். நான் ANSI ஃபார்மேட்டு சிமிலர் டு த ANSI ஃபார்மேட். இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ரீட்ரீவிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ் அட் எ டைம். மல்டிபிள் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஒரே டைமில் நம்ம ரீட்ரீவ் பண்ணணும்னா இந்த நான் ANSI ஃபார்மேட்டில் வேர் கீவேர்டை பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்னென்னா ஈக்வி ஜாயின். ஸோ இந்த ஈக்வி ஜாயின் வந்து சேம் இருக்கக்கூடிய டேட்டா வந்து மல்டிபிள் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து ரீட்ரீவ் பண்ணி பார்க்கலாம், டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கே என்னென்னா டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் அண்ட் ஈக்குவாலிட்டி கண்டிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீட்ரீவிங் டேட்டா ஃப்ரம் த மல்டிபிள் டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் அன் ஈக்குவாலிட்டி கண்டிஷன். ஈக்குவல் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மட்டும்தான் இந்த ஈக்வி ஜாயின் ஆப்ஷனில் நம்மளால் பயன்படுத்த முடியும். பட் யூ கான்ட் யூஸ் ஐஃபனோ லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஈக்குவல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியாது. whereas
அனதர் ஆப்ஷன் நான் ஈக்வி ஜாயினை பயன்படுத்தி டேட்டாவும் ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். பட் யூ காண்ட் யூஸ் தி ஈக்குவாலிட்டி பேஸ்ட் கண்டிஷன் வந்து இங்கே நீங்கள் பயன்படுத்த முடியாது. லெஸ் தென் கிரேட்டர் தென் இல்லை லெஸ் தென் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ இது எப்படி நம்ம ரியல் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் எப்படி நம்ம பயன்படுத்துறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய SQL ஓப்பன் பண்ணிடுங்க. SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இதில் ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோ பதிவில் டேட்டாபேஸு கீழே 2 டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்டர் சேல்ஸ் டேட்டாபேஸ் கீழே நம்மளால் பார்க்க முடியும் இந்த 2 டேபிள். ஒன்று வந்து ரிட்டன் டேட்டா, இன்னொன்று வந்து சேல்ஸ் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டேட்டா வந்து இந்த 2 டேபிள் இருக்குன்னு. ஸோ இந்த டேட்டாவை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ஈக்வி ஜாயின் நான் ஈக்வி ஜாயின் சிம்பிளான மெத்தட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா கிளிக் ஆன் நியூ query. மேக் ஷுர் இந்த டேட்டாபேஸ் செலெக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா சேல்ஸ் டேட்டாபேஸ் கீழே தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த 2 டேட்டாவில் இருக்கக்கூடிய டேட்டா நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு என்ன கோட் ரைட் பண்ணணும் உங்களுக்கு இது தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சேல்ஸ் டேட்டா கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த டேபிள் ரிட்டன் டேபிள் வேணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரிட்டன் டேட்டா இதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையுமே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு நம்மளால் கீழே பாட்டமில் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்மளுடைய சேல்ஸ் டேட்டா அண்ட் இதனுடைய ரிட்டன் டேட்டா. இந்த சேல்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடியது என்னென்னா ஆர்டர் ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தான் யூனிக்காக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஆர்டர் ஐடி இருக்கும், அதனுடைய வேல்யூ எல்லாமே நேம்ஸ், லொக்கேஷன், ஸ்டோர் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த டேபிள்லையும் அண்ட் இந்த டேபிள்லையும் காமனாக இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் எனக்கு ரீட்ரீவ் பண்ணி காமிக்கணும், டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஆர்டர் ஐடி 911 இருக்குது, இங்கேயும் 911 இருக்குது. இதை நான் வியூ பண்ணணும். அதே மாதிரி 912 இந்த இடத்துல 912 வந்து ரிட்டர்ன் ஐட்டமில் இல்லை. அப்போ எனக்கு இது வேண்டாம். எனக்கு இங்கே இருக்கக்கூடியதில் இங்கே ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டை மட்டும் நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம், அப்போ இன்னர் ஜாயினுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஈக்வி ஜாயினுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸோ முன்னே நம்ம சொன்ன மாதிரி தான் ஈக்வி ஜாயின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஓல்டு மெத்தட். பட் இன்னர் ஜாயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ அதுக்கு என்ன ஒரு கோட் எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய என்டர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நான் சேல்ஸ் டேட்டா எடுத்துக்கிறேன். கம்மா நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் டேட்டா வேணும். ரிட்டர்ன் டேட்டா அண்ட் இங்கே நல்லா கவனிக்கணும், நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னென்னா வேர் கீவேர்ட். அப்போ எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி. ஸோ சேல்ஸ் டேட்டாவில் ஆர்டர் ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், காமனாக இருக்கக்கூடியது. ஆன் ஈக்குவலன்டி பேசிஸ், ஆன் அண்ட் ஈக்குவாலிட்டி கண்டிஷன் பேஸில் இதை பார்க்க போகிறோம். அண்ட் ரிட்டர்ன் அதே மாதிரி ரிட்டர்ன் டேட்டாவில் சேம் ஆர்டர் ஐடி. ஸோ இங்கே நல்லா கவனிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி அண்ட் ரிட்டர்ன் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி இது ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் இப்போ 2 டேபிள்லையும் இருக்கக்கூடியதை நம்பரை வந்து எது மேட்ச் ஆயிருக்கா அதனுடைய ரெக்கார்டை மட்டும் நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அப்போ இருக்கக்கூடிய இன்னர் ஜாயினுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இன்னர் ஜாயின் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கீவோர்டை பயன்படுத்தி நம்ம பண்ணுவோம். வெராஸ் ஈக்வி ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா வேர் கண்டிஷனை பயன்படுத்தி நம்ம டேட்டா ரீட்ரீவ் பண்ணி பார்க்குவோம். ஸோ இது வந்து ஒரு விதமான ஓல்டு மெத்தட், அது வந்து நியூ மெத்தட், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். அண்ட் அதுக்கு அடுத்தது இப்போ ஆன் அண்ட் ஈக்குவாலிட்டி கண்டிஷன் பேஸில் எப்படி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்டை மட்டும் நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்குதுன்னு பார்த்தோம். 2 டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா எப்படி நம்ம மேட்ச் ஆகிறத ரீட்ரீவ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ லெஸ் தென் கிரேட்டர் தென் எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே நான் என்டர் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் சேல்ஸ் டேட்டா அண்ட் ரிட்டர்ன் டேட்டா. பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ லெஸ் தென் என்ற ஒரு கண்டிஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நல்லா கவனிக்கணும், சேல்ஸ் டேட்டாவில் லெஸ் தென் ரிட்டர்ன் டேட்டாவில் எது இருக்கா அந்த ரெக்கார்டை மட்டும் நம்மளுக்கு மேட்ச் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ அது அப்படியே இது செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள், ஒரு ரெக்கார்டும் கம்பேர் பண்ணும். ஸோ உதாரணமாக இங்கே நம்ம பார்த்தோம் 912 912 911 இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு ஒரு ரெக்கார்டையும் ரிட்டர்ன் டேட்டாவில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 914 இந்த ரிட்டர்ன் டேட்டாவோட லெஸ் தென் சேல்ஸ் டேட்டா என்னென்னு இருக்கோ அதை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடிய தெரியும். இந்த 911ன்றது லெஸ் தென் 914, இந்த 912ன்றது லெஸ் தென் 914.
கம்பேரிசன். ஸோ ஒரு ரெக்கார்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய ரிமைனிங் சேல்ஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடியத கம்பேர் பண்ணுது. ஸோ அதே மாரி ஒரு ரிட்டர்ன் டேட்டால இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு லெஸ் தேன்ல எது எது இருக்கா, அது எல்லாமே நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அதே மாரி ஒரு வேள இந்த இடத்துல லெஸ் தேன்க்கு பதிலா கிரேட்டர் தேன் சைன் நம்ம ஆட் பண்ணிட்டு, இத எக்ஸிக்யூட் பண்ணலாம் பாருங்க. ஸோ இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே, இந்த ஆர்டர் ஐடி எல்லாமே கிரேட்டர் தேன் ரிட்டர்ன் டேட்டா. அததான் நம்ம சொல்லியிருக்கோங்க. கிரேட்டர் தேன் ரிட்டர்ன் டேட்டால இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதான வொர்க்குக்கு சினாரியோ எதனா பயன்படுத்தினா வெரி ரேர். பட் ஆனா இதனுடைய நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா ஜாயின்ஸ்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம ரீட்ரீவ் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸ் நம்ம பயன்படுத்தணும். பட் ஆனா செல்ஃப் ஜாயின் வந்து அப்படி இல்ல. செல்ஃப் ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் இஸ் ஜாயின்ட் வித் இட்செல்ஃப். செல்ஃப் ஜாயின் மாத்திரம் ஒரு பர்ட்டிகுலர் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவ கம்பேர் பண்றதுக்கு, அந்த டேட்டால கம்பேர் பண்றதுக்காகவே இந்த செல்ஃப் ஜாயின்றத பயன்படுத்துவோம். ஒரே சிங்கிள் டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா நம்ம கம்பேர் பண்றதுக்கு. உதாரணமா, இங்க இருக்கக்கூடிய எக்ஸெல் டேட்டால நம்ம பார்க்குறோம். என்னுடைய சேலரி வந்து சேம் சேலரி எத்தன டீம் மெம்பர்ஸ் நம்ம இல்ல எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டுருக்கோம். இல்ல சேம் நேம்ல எத்தன பேர் வந்து ரிப்பீட் ஆயிருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் நேமுக்கு கீழ இல்ல டிபார்ட்மென்ட்டோ இல்ல மேனேஜரோ இந்த மாரி எந்த ஒரு டேட்டா வந்து கம்பேர் பண்ணணும்னா, வித்தின் தி சேம் டேபிள் சிங்கிள் டேபிள்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது, செல்ஃப் ஜாயின் என்ற ஆப்ஷன நம்ம பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்ட் வென் யூ நீட் டு கம்பேர் ரோஸ் வித்தின் த சேம் டேபிள். இப்ப நம்ம சொன்ன மாரி, எந்த டேட்டா வந்து கம்பேர் பண்ணணுமா, வித்தின் த சேம் டேபிள் இருக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம இந்த செல்ஃப் ஜாயின பயன்படுத்துறோம். ஆஃபன் வித் த டேபிள் அலியாஸ். அலியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அலியாஸ் இல்லாம நம்மளால அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரெண்ட் டேபிள் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா போன வீடியோ பதிவுல ரீசென்ட்டா நம்ம பார்த்திருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஷார்ட் நேம் ஆஃப் யுவர் டேபிள், டூப்ளிகேட்டிங் யுவர் டேபிள் அண்ட் கிவிங் இட் டிஃபரெண்ட் நேம். அந்த இதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அலியாஸ் நம்ம கால் பண்ணுவோம். டு டிஃபரன்ஷியேட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி டேபிள். அண்ட் சொன்ன மாரியே இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஆன் சிங்கிள் டேபிள் ஒன்லி. ஒரே ஒரு சிங்கிள் டேபிள்ல மட்டும் தான் இந்த செல்ஃப் ஜாயின வந்து நம்ம பயன்படுத்த முடியும். பிராக்டிகலா எப்படி நம்மளுக்கு இது வொர்க் ஆகுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மென்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண உடனே இப்ப நியூ டேட்டாபேஸ் வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த டேட்டாபேஸ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டேட்டா, எஸ்கியூஎல் டியூட்டோரியல், ஸ்டூடண்ட் டேட்டா நெறைய இருக்கு. அண்ட் இப்ப ஃபர்தரா எனக்கு தேவையானது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய எக்ஸெல்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து நான் இப்ப நியூ டேபிளா கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் எம்ப்ளாயி டேட்டான்ற ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேட்டாபேஸ் நான் டைப் பண்ணிட்டு, டேட்டாபேஸ் நேம் நான் குடுக்கணும். எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டேட்டா. அண்ட் இப்ப இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, இங்க எக்ஸிக்யூட் பண்ணா போதும். பாட்டம்ல உங்களால பார்க்க முடியும். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா இந்த எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டாபேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேட்டாபேஸ்க்கு கீழ தான் இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்ப டேட்டாபேஸ் அண்ட் இந்த இடத்துல அத நம்ம பார்க்கணும்னா ரைட் கிளிக் அண்ட் ரிஃப்ரெஷ் நம்ம கிளிக் பண்ணோம்னா, இப்ப நம்மளால இந்த எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டாபேஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்ப இந்த எம்ப்ளாயி டேட்டாபேஸ்க்கு கீழ டேபிள்ஸ் வந்து எதுவுமே இல்ல. இப்ப இதுக்கு கீழ தான் நம்ம வந்து டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் டேபிள். அதனுடைய டேபிள் நேம் வந்து சேலரி டேட்டா நான் டிஃபைன் பண்றேன். அண்ட் இப்ப அதனுடைய ஹெட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. அண்ட் வித் டேட்டா டைப்போட நான் எக்ஸெல் என்ன டேபிள் நான் குடுத்துருக்கேனோ, சேம் அதே மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடியது எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப். அதனால இது வேர்க்கேர். மேக்ஸிமம் இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இருக்கலாம். நான் டிஃபைன் பண்றது. அடுத்தது எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். வேர்க்கேர் மேக்ஸிமம் இது வந்து 10 டெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் மேனேஜர் நேம். வேர்க்கேர் டேட்டா டைப். லாஸ்ட்டா இருக்கக்கூடியது எம்ப்ளாயி சேலரி. மனி டேட்டா டைப் குடுத்துட்டு, இப்ப இத அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இத செலக்ட் பண்ணிட்டு, மேக் ஷூர் இந்த டேபிள் வந்து எந்த டேட்டாபேஸ் கீழ கிரியேட் பண்றோம்ன்றத செலக்ட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டாபேஸ்க்கு கீழ தான் இந்த சேலரி டேட்டான்ற டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நவ் யூ கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். அண்ட் பாட்டம்ல கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு வித் ஆல் தீஸ் ஹெட்டர். அது எப்படி பார்க்க முடியும்னா, இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டேட்டா கீழ இந்த டேபிள் உங்களால பார்க்க முடியும். ரைட் கிளிக் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்ப இந்த டேபிள்ஸ்ல வந்து நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். இந்த சேலரி டேட்டா கீழ 4
டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருக்கும். பட் ஆனா எந்த டேட்டாவுமே இருக்காது. இப்ப டேட்டா நம்ம ஆட் பண்ணணும். இப்ப எப்படி ஆட் பண்றதுன்னா, ரைட் கிளிக் அண்ட் எடிட் டாப் 200 ரோஸ் ஈஸியான மெத்தட்ல நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ வந்த உடனே தேவையான டீட்டெயில்ஸ் டேட்டா வந்து நம்ம இன்புட் பண்ணணும் மேனுவலா. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான டேட்டா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எக்ஸல்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் அண்ட் அவங்களுடைய என்ன டிபார்ட்மெண்ட், அவங்க மேனேஜர் நேம் அண்ட் இருக்கக்கூடிய சேலரி. சேம் இதே மாரி உங்களுடைய டேபிள்ல டேட்டா ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய டேட்டா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம், இதனுடைய டேட்டா எல்லாமே நம்மளுக்கு டேபிளுக்கு வருதான்னு நம்ம பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணா, பாட்டம்ல நம்ம என்னென்ன டேட்டா நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ, அதனுடைய டேட்டா எல்லாமே நம்மளால இங்க பார்க்க முடியும். இப்போ இந்த சேம் செட் ஆஃப் டேட்டா பயன்படுத்தி தான் நம்ம செல்ஃப் ஜாயின் நம்ம பயன்படுத்த போறோம். உதாரணமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரண் அவங்களுடைய சேலரி வந்து 38,000 இருக்கு. இந்த சேம் சேலரியே நம்ம வேற ஏதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம பே பண்ணியிருக்கோமா? இல்ல அதே சேலரி வேற ஏதாவது எம்ப்ளாயி நம்ம வாங்கிட்டு இருக்காங்களா? நம்ம கம்பேர் பண்ணணும்னா, எப்படி இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம்? டிஃபரண்ட் சினாரியோக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி நம்ம பண்ணலாம்னா, ஃப்ரம் சேலரி டேட்டா இந்த டேட்டால இருந்து வேர் சேலரி ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய நம்ம சேலரி என்ன சொல்லியிருக்கோம் 38,000. ஸோ அப்போ இந்த 38,000 யார் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த 38,000ல எத்தனை பேர் இந்த சேம் சேலரியை வாங்குறாங்கன்றது நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் சேலரி வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட் தெரிஞ்சதுன்னா, இது சேம் சேலரி எத்தனை பேருக்கு நம்ம குடுத்துருக்கோன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஒருவேளை நேம பயன்படுத்தி இங்க நம்மளால பார்க்க முடியுமான்னு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பதிலா இந்த இடத்துல பார்த்தா சேலரிக்கு பதிலா நான் இந்த இடத்துல நேம்ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவல் அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. இப்ப கிரணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 38,000 நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இப்ப கிரணுடைய நேம் நம்ம இங்க டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணா இங்க ரிசல்ட் என்ன வரும்னா, கிரணுடைய சேலரி மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்ப இந்த சேம் சேலரி வேற ஏதாவது எம்ப்ளாயிக்கு சேம் அமௌண்ட் இருக்கக்கூடியது வந்து எத்தனை முறை யார் யாருக்கு நம்ம குடுத்துருக்கோன்றத கண்டுபிடிக்கணும்னா எப்படி நம்ம பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல இத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சேம் சேலரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் 38,000 அமௌண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எப்பயுமே ஒரு டேட்டா செட் நம்ம இன்னொரு டேட்டா செட் கூட கம்பேர் பண்ணாவே நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டேபிள் வேணும். பட் ஆனா இங்க நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு டேபிள் தான். சேலரி டேட்டான்றது. இத நான் இப்ப டூப்ளிகேட் பண்ணணும். இப்ப டூப்ளிகேட் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஒரு அலையாஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, நம்ம ஷார்ட் ஃபார்மா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஃபார்மா டிஃபைன் பண்றதுக்கு சேலரி டேட்டா S1 நான் குடுத்தா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டேபிள். இப்ப அதே மாரி நான் இன்னொரு டேபிள் நான் கிரியேட் பண்ணணும்னா, இந்த இடத்துல சேலரி டேட்டா இதனுடைய டேபிள் வந்து அலியாஸ் வந்து செகண்ட் வந்து ஷார்ட் ஃபார்மா S2 நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிள் நம்ம இங்க கால் பண்ண போறோம். S1 டேபிள் அண்ட் அதுக்கு அடுத்தது 38,000 ரிமூவ் பண்ணிட்டு இங்க S2 டேபிள் நம்ம இங்க கால் பண்ண போறோம். எந்த டேபிள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் சேலரி. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜாயின் கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அண்ட் இப்ப நம்மளுக்கு அடிஷனலா என்ன கண்டிஷன் வேணும்னா, இந்த இடத்துல ஒரு அண்ட் கண்டிஷன் நம்ம குடுக்க போறோம். இப்ப இந்த இடத்துல அந்த நேம் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். S2 டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த டேபிள் செகண்ட் டேபிள்ல இருந்து காலம் வந்து நேம் ஈக்குவல் என்ன நேம் பார்க்க போறோம் கிரண். ஸோ இப்போ இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு நீங்க கீழ பாருங்க. சேம் சேலரி இருக்கக்கூடிய
2 பேருனுடைய டீட்டெயில் நம்மளால பார்க்க முடியும். கிரணுடைய சேம் சேலரி 38,000, 38,000 2 பேருக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. பட் ஆனா, இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்து 2 டிஃபரண்ட் டேபிள்ல இருந்தோம். அதாவது இந்த டேபிள் S1 அண்ட் S2 2 டிஃபரண்ட் டேபிள்ல இருந்தும் நம்மளுக்கு இங்க டேட்டா கிடைச்சிருக்கு. ஆனா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேபிள்ல இருந்து வந்தாவே நம்மளுக்கு போதும். ஸோ, அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இந்த ஃப்ரம்ன்ற இடத்துல நம்ம வந்து ஸ்டார் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸ்டார்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த பர்ட்டிகுலர் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஹெடர்ஸ்னுடைய இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வேணும்னா, இந்த ஸ்டாருக்கு பதிலா டேபிள் 1ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் நம்ம குடுக்கலாம். அதாவது இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, S1 டேபிள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம் வந்து நேம், மறுபடியும் S1 டேபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அடுத்தது மேனேஜர் நேம். ஃபைனலா சேலரி. இந்த வேர் கிளாஸ வந்து நான் நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துர்றேன். ஸோ, இப்போ அப்படியே இத நான் செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளால பார்க்க முடியும். ஈஸியா ஒரே ஒரு டேபிள் இருக்கக்கூடியது இந்த S1 டேட்டால இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் தான். அண்ட் இந்த கிரணுடைய சேலரி நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா எங்க மேட்ச் ஆகுதா, அதுல இருக்கக்கூடிய டேட்டா. பட் ஆனா நம்மளுக்கு இப்போ ரீட்ரீவ் பண்ணியிருக்கக்கூடியது இந்த S1ல இருக்கக்கூடிய டேபிள்ல மட்டும் தான். S2ல இருக்கக்கூடியது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா, இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலா எந்த டேபிள்ல இருந்து, எந்த காலம்ல இருந்து நம்மளுக்கு டேட்டா வேணுன்றத மட்டும் நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதில இருக்கக்கூடியது குரூப் பை. இப்போ இந்த குரூப் பை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? ஸோ ஃபர்ஸ்ட்டா யூஸ் டூ குரூப் ரோஸ் தட் ஹேவ் த சேம் வேல்யூஸ் இன் ஸ்பெசிஃபைட் காலம். ஒரு பர்ட்டிகுலர் டேபிள்ல ஒரு ஸ்பெசிஃபைட் காலம்ல இருக்கக்கூடிய டேட்டா, உதாரணமா இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பர்ட்டிகுலர் காலம்ல நம்மளுக்கு ஐடி, ஹெச்ஆர், சேல்ஸ், ஆப்பரேஷன் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் எம்ப்ளாயீஸ் வந்து இந்த டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வொர்க் பண்றாங்க. இப்போ இவங்களோட டேட்டா வந்து நம்ம ஸ்பெசிஃபைட் காலம் பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணணும்னா, வி கேன் யூஸ் திஸ் குரூப் பை கிளாஸ். அண்ட் இது முக்கியமா அதிகமா எங்க பயன்படுத்துவாங்கன்னா, இட்ஸ் ஆஃபன் யூஸ்ட் அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் லைக் சம், கவுண்ட் அண்ட் ஆவரேஜ் அண்ட் மினிமம், மேக்ஸிமம் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிகலா நம்ம யூஸ் பண்றது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுடைய SQL சர்வர் மேனேஜ்மென்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இதில என்ன டேட்டா செட் நம்ம பயன்படுத்த போறோமோ, அந்த டேபிள ஃபர்ஸ்ட் கால் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய டேட்டாபேஸ்க்கு கீழ எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டாபேஸ்க்கு கீழ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, சேலரி டேட்டா. ஸோ இந்த டேபிள தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேபிளினுடைய என்னென்ன காலம் இருக்கு, என்ன டேட்டா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு கிளிக் ஆன் நியூ குவெரி. அண்ட் இதில செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேலரி டேட்டா. அண்ட் இப்போ இந்த பர்ட்டிகுலர் டேபிள் வந்து எங்க நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா, இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டாபேஸ்க்கு கீழ. ஸோ அத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இத இன்னும் நீங்க பார்க்கலன்னா, ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா பாருங்க. அப்பதான் புரியும். அண்ட் இப்போ இத அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்றேன். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் கிளிக் பண்ண உடனே பாட்டம்ல இந்த பர்ட்டிகுலர் சேலரி டேட்டா கீழ என்னென்ன டேட்டா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அண்ட் மேனேஜர் அண்ட் அவங்களுடைய பர்ட்டிகுலர் சேலரி. இந்த எம்ப்ளாயினுடைய சேலரி எல்லாமே நம்மளால இங்க பார்க்க முடியும். அண்ட் இப்போ என்ன ரிக்வயர்மென்ட்னா, இந்த குரூப் பை அண்ட் ஹேவிங் என்ன சினாரியோல நம்ம பயன்படுத்த முடியும்னா, இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஐடி, ஹெச்ஆர், சேல்ஸ் அண்ட் ஆப்பரேஷன். ஸோ இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் கீழ எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் அதே மாரி அவங்களுடைய சேலரி என்ன? ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ நம்ம டோட்டல் சேலரி நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்ப எப்படி பயன்படுத்துறது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, செலக்ட் எத பேஸ் பண்ணி நம்ம இப்ப குரூப் பண்ண போறோம்? டிபார்ட்மெண்ட் காலம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் காலம் பயன்படுத்தி தான் நம்ம வந்து குரூப் பண்ண போறோம். திஸ் இஸ் த ஸ்பெசிஃபைட் காலம் ஃபார் நவ். ஸோ டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கு கவுண்ட் நம்மளுக்கு வேணும். ஓப்பன் parenthesis ஸ்டார் நம்ம மறுபடியும் டிஃபைன் பண்ணலாம். ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து சேம் இந்த சேலரி டேட்டா வி ஹேவ் டு குரூப் பை. கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த காலம் நம்ம கால் பண்றோம். அது எப்படி நம்ம குரூப் பண்ண போறோம்? பை யூசிங் த சேம் காலம் டிபார்ட்மெண்ட். பட் மேக் ஷூர் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு அப்டேட் குரூப் பை. அண்ட் இது அப்படியே இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு பாட்டமில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். பை ஹெச்ஆரில் 4 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க.
ஐடியில் 3 எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆப்ரேஷனில் 3 எம்ப்ளாயீஸ் அண்ட் சேல்ஸில் 3 எம்ப்ளாயீஸ். ஸோ இது கரெக்டான அவுட்புட்டாக நீங்கள் இன்னொரு முறை இந்த கொரி அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளை மாத்திரம் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐடியில் ஒரு எம்ப்ளாயி விக்ரம் அண்ட் ஐடியில் ரவி அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குமார். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 எம்ப்ளாயி வந்து ஐடியில் இருக்காங்க. சேம் ரிசல்ட் தான் நம்மளுக்கு இப்போ அவுட்புட்டாக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஹெச்ஆரில் 4 எம்ப்ளாயி 1, 2, 3 அண்ட் 4. ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இட் வில் கெட் அ எக்ஸாக்ட் நம்பர். ஹெச்ஆரில் 4 எம்ப்ளாயி அண்ட் ஐடியில் 3 அண்ட் ஆப்ரேஷன்லையும் சேல்ஸ்லையும் சேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருது எப்படி நம்ம கவுண்டை பயன்படுத்தி நம்மளால் இப்போ குரூப் பண்ண முடியும்னு. ஆனால் இந்த இடத்துல நோ காலம் நேம், இந்த காலம் நேம் வந்து டிஃபைன் ஆகலை. ஸோ இப்போ அந்த காலம் நேம் டிஃபைன் ஆகலைன்னா யூ கேன் ஆட் இயர் ஒன் alias saying as. இந்த பர்டிகுலர் காலம் என்ன நம்ம டிஃபைன் பண்ண போகிறோன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ மறுபடியும் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கொரி அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம், எக்ஸிக்யூட். ஸோ இப்போ நம்மளுக்கு டாப்பில் ஹெட்டர் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு இந்த பர்டிகுலர் டேபிளுக்கானது. ஸோ இப்போ இதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி நம்ம குரூப் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேலரி பே பண்ணுறோம், ஐடி இதில் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அப்படியே என்டர் கொடுத்துட்டு செலக்ட் இந்த இ டிபார்ட்மெண்ட் அண்ட் இந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சம் பண்ணணும். எதை சம் பண்ணால் சேலரி, இ சேலரி, அதுதான் நம்மளுடைய காலம். அந்த காலம் தான் நான் சம் பண்ண போகிறோம், இ சேலரி. இப்போ இதனுடைய நேம் நம்ம அலையாஸ் என்ன செட் பண்ண போகிறோம்னா அண்ட் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து சேம் இந்த சேலரி டேட்டான்ற டேபிளில் அண்ட் குரூப் பை இ டிபார்ட்மெண்ட். ஸோ இது அப்படியே நம்ம மறுபடியும் இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ ஹெச்ஆரில் எவ்வளோ சேலரி நம்ம டோட்டலாக பே பண்ணியிருக்கோம் நம்மளால் பார்க்க முடியும் அந்த ஐடியில். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் சேலரி நம்ம எதை பே பண்ணியிருக்கோம்னா ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 1,26,000 அண்ட் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,24,000. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹெட்டர் நம்ம இல்லை. ஸோ ஹெட்டர் நம்ம ஆட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு அலையாஸ் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம டோட்டல் சேலரி நான் டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் மறுபடியும் இந்த கொரியை மாத்திரம் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஹெட்டர் ஆட் ஆகிடும். அண்ட் இது வந்து டைரெக்டாக நம்ம ஒரு கொரி வந்து ஒரு சின்னதாக இருக்கும்போது ஒரே லைனில் எதுனா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதே மல்டிபிள் கொரி வருதுன்னு வரும்போது இந்த இடத்துல டு சிம்பிளிஃபை ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃப்ரம்ன்றதுக்கு கிளிக் பண்ணுறது, ஃப்ரம்முக்கு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்த லைனில் வந்துடும். அதே மாதிரி இந்த குரூப் பை இருக்கிறதும் என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்த லைன் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் டேட்டா இது தேவையாதோ, அதே மாதிரி எந்த டேபிள்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் குரூப் பை என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் சேலரியும் சரி. இப்போ ரெண்டுமே எனக்கு ஒரே டேபிளில் வேணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம பார்க்கணுன்னா இப்போ ரெண்டு நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளுக்கு பை டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள்லையும் அண்ட் டோட்டல் சேலரி பை டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு செகண்ட் டேபிள்லையும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டாம். இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே டேபிளில் வேணும். என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா டிபார்ட்மெண்ட் அண்ட் அதனுடைய சேலரி எவ்வளோ அண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ ஒரே டேபிளில் நம்மளுக்கு கொண்டு வரணும். அது எப்படி நம்ம செய்யணும்? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கொரி அப்படியே நம்ம இங்கே மறுபடியும் டைப் பண்ணிக்கலாம். இந்த சேம் கொரி எழுதின உடனே நம்ம அப்படியே இதையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பை டிபார்ட்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அடுத்தது இந்த சேலரியும் நம்ம இதே ஒரு கொரியில் நம்ம ஆட் பண்ணணும்னா அந்த கொரி அடிஷ்னலாக இப்படி எங்கே ஆட் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரம்முக்கு முன்னாடி சேம் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணணும். சம் ஓப்பன் parenthesis என்ன காலம் பேஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம், இ சேலரி காலம் அண்ட் அதனுடைய அலையாஸ் என்ன கொடுத்துருக்கோம்னா ஆஸ் டோட்டல் சேலரி. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதில் செலக்ட் பண்ணியிருக்கோம் எந்த டேட்டா நம்ம ரீட்ரீவ் பண்ணணுமா அண்ட் எந்த டேபிள்லேருந்து அதை வந்து நம்ம செகண்ட் லைனுக்கு கொண்டு போயிடலாம் ஃப்ரம் சேலரி டேட்டா. அண்ட் இந்த இடத்துல இந்த குரூப் பை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது குரூப் பை டிபார்ட்மெண்ட். இப்போ இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு டைப்போ எரர். இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு அப்புறம் நம்ம செகண்ட் காலம் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வி ஹவ் டு டிஃபைன் கமா இயர்.
ஸோ இப்போ இத அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த சேம் query எக்ஸிக்யூட். ஸோ இப்போ நம்மளால இந்த நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் நம்மளுக்கு இந்த பாட்டம்ல டேபிள் இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்ல நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பை டிபார்ட்மெண்ட் அண்ட் அந்த டோட்டல் சேலரி பை டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி தான் நம்மளுடைய குரூப் பையினுடைய கிளாஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று ஹேவிங். இந்த ஹேவிங் கிளாஸ் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னு கண்டிப்பாக தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்தால் இட் இஸ் யூஸ் டு ஃபில்டர் குரூப்டு ரெக்கார்ட்ஸ் ஆஃப்டர் குரூப் பை. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இந்த குரூப் பை பயன்படுத்தாமல் இந்த ஹேவிங்ன்ற கிளாஸ் வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த குரூப் பை பயன்படுத்துனதுக்கு அப்புறம் தான் டு ஃபில்டர் த டேட்டா ஃபர்தர் யூ கேன் யூஸ் திஸ் ஹேவிங் கிளாஸ். இது முக்கியமாக ஒர்க்ஸ் வித் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், சம், கவுண்ட் அண்ட் ஆவரேஜ். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் பயன்படுத்தணும்னா ஹேவிங் இந்த கிளாஸ் பயன்படுத்தலாம். வெரி சிமிலர் டு வேர், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் cannot be used with aggregates ஃபங்க்ஷன். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் வந்து நம்மளுக்கு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனோட பயன்படுத்த முடியாது. லெட்ஸ் லேர்ன் தட் ப்ராக்டிக்கலி. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஏ இந்த query நான் காப்பி பண்ணுறேன் அண்ட் ஐ வில் பேஸ்ட் இட் யோர். இப்போ இந்த query நம்ம ரன் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம அடிஷ்னலாக இந்த ஹேவிங் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த குரூப் பை பயன்படுத்தாமல் ஹேவிங் கிளாஸை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹேவிங்ன்ற கிளாஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். கவுண்ட், இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் தான் நம்மளுக்கு. இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டில் இட் இஸ் கிரேட்டர் தென் இந்த டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 3 இருந்ததுன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இல்லை ஈக்குவல் டு 4, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல நம்ம கவுண்ட் அண்ட் ஓப்பன் parenthesis ஸ்டார் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் 3 நம்ம டிஃபைன் பண்ணக்கூடியது. இது அப்படியே இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டமில் இப்போ இருக்கக்கூடியது என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கணும். 4 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் என்னென்னா கிரேட்டர் தென் 3, அதாவது 3 எம்ப்ளாய்க்கு மேலே இருக்கக்கூடியதை மட்டும் தான் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கணும். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ இமீடியட்டாக நம்மளால் அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். டோட்டல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளுக்கு 4 இருக்காங்க. இப்போ சேம் இதே கான்செப்டில் இப்போ சேலரி கிரேட்டர் தென் சேலரி இருக்கக்கூடியதை நம்ம எப்படி பார்க்கலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எப்படி நம்ம பார்க்கலாம்னா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதாவது 2 டிஃப்ரெண்ட் மெத்தட். ஒரே லைனில் உங்களுடைய query எப்படி எழுதுறது, ஆனால் மல்டிபிள் லைனில் எப்படி பயன்படுத்துறது, நம்ம 2 எக்ஸாம்பிள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ சேம் அதே நம்ம என்ன பயன்படுத்தணும்னா அந்த சேலரிக்கு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நம்மளால் என்ன பார்க்க முடியும், இந்த query வந்து டோட்டல் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் சேலரி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு ஹேவிங் கிளாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேவிங் கிளாஸ் என்னென்னா ஹேவிங் சம் சேலரி, அதாவது சேலரி அதனுடைய காலம் நேம் டிஃபைன் பண்ணணும். கிரேட்டர் தென் 95,000க்கு மேலே இருக்கக்கூடியது எது எது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த query அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் பாருங்கள், பாரு ரைட் நவ் வி ஆர் ஏபிள் டு see 4 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆன் சேலரி. ஆனால் இப்போ நம்ம ஹேவிங் கிரேட்டர் தென் 95,000க்கு மேலே இருக்கக்கூடியது மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ நவ் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய இன்னொரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இல்லை. ஏன்னா அவங்களுடையது வந்து ஈக்குவல் டு 95,000. அதே ஒரு வேளை இதுக்கு கிரேட்டர் தெனுக்கு பதிலாக ஈக்குவல் 95,000 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 95,000 நம்ம கொடுக்கும்போது இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆகிடும். அண்ட் ஒருவேளை இதில் இருக்கக்கூடியது வந்து கிரேட்டர் தென் 1,24,000 இல்லை 1,20,000 நம்ம கொடுக்கும்போது we should have only these 2 டிபார்ட்மெண்ட், ஐடி அண்ட் ஆப்ரேஷன், இது 2 மட்டும் தான் இருக்கணும். ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே சார், இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைனும் அசைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரிக்குவயர்மெண்ட் என்ன, நம்ம எதிர்பார்க்கக்கூடியது கிரேட்டர் தென். கிளிக் பண்ணும்போது we have only 2 டிபார்ட்மெண்ட்ஸ் with salary greater than 1,20,000. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த TCLன்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப் லாங்குவேஜ் இன் SQL. அண்ட் இந்த TCL நம்ம டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் பயன்படுத்தணும்னா முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய DML ஸ்டேட்மெண்ட்ஸ், இது ஆப்ரேஷன் சொல்லலாம், இன்சர்ட் அண்ட் அப்டேட் அண்ட் டெலிட், திஸ் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல். இது வந்து முக்கியமாக இதை நம்ம பயன்படுத்தி ஆகணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TCL ensures that transactions are completed successfully or rolled back. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன்றது என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஒரு பேங்க்குக்கு நம்ம போகிறோம், ஒரு அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு
அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு சலான் எழுதியெல்லாம் குடுக்குறோம். அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா டெபாசிட் ஆன உடனே உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கோ இல்ல உங்களுடைய மெசேஜ்க்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி கிரெடிட்டட்ன்னு வரும். அப்பதான் உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த டிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க தான் பயன்படுத்த போறோம். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். உங்களுடைய டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ கண்ட்ரோல் பண்றதுக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? பை யூசிங் தீஸ் 3 டிஃபரண்ட் ஆப்பரேஷன்ஸ் முக்கியமா பயன்படுத்தி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். அது கம்ப்ளீட்டடா இல்ல ஃபெயிலியர் ஆகுதா நம்ம எப்படி நம்ம பார்ப்போம்னா, ஒரு சில நேரத்தில அமௌண்ட் வந்து எடுக்க போவோம். டியூ டூ டெக்னிக்கல் இஷ்யூனால ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்றதுக்கு இந்த டிசிஎல் கண்ட்ரோல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடியது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் டிபிக்கலி ஸ்டார்ட்ஸ் வித் டிஎம்எல் ஆப்பரேஷன்ஸ். ஸோ அதிகமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்எல் ஆப்பரேஷன பயன்படுத்தி தான் டிசிஎல் சப் லாங்குவேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்னா, வி ஹேவ் டூ யூஸ் எய்தர் கமிட் ஆர் ரோல் பேக். இது பிராக்டிகலா லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப கமிட்னா என்ன? இல்ல ரோல் பேக்னா என்ன? ஸோ கமிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ பெர்மனன்ட்லி எக்ஸிக்யூட்டட். ஆனா ரோல் பேக்ன்றது எதுக்காக நம்ம பயன்படுத்துனா, அன்டூ. ஒரு எக்ஸெல் நம்ம பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணியிருப்போம். இல்ல எனக்கு பழைய ஆக்ஷனுக்கே நம்மளுக்கு பழைய டேட்டா என்ன இருந்தோ அதே நம்மளுக்கு வேணும்னா, அன்டூ நம்ம கண்ட்ரோல் Z பயன்படுத்துவோம். இல்லன்னா ஆப்ஷன் எக்ஸெல்ல பயன்படுத்துவோம். அதே மாரி தான் இங்கேயும் ரோல் பேக் ஆப்ஷன் பயன்படுத்துவோம். பட் அதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறது பிராக்டிகலா பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? ஃபர்ஸ்ட் இன்சர்ட். ஏதாவது ஒரு நியூ டேட்டா உங்களுடைய டேட்டாபேஸ்ல ஆட் பண்றீங்கன்னா, நம்ம இன்சர்ட்ட ஆப்பரேஷன பயன்படுத்தி ஒரு நியூ டேட்டா செட்ட நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாரி டெலீட் அண்ட் அப்டேட். ஏதாவது ரெக்கார்ட் டெலீட் பண்ணணும்னா, ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா ரெக்கார்ட் டெலீட் பண்ணா நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது எக்ஸிஸ்டிங் டேபிள்ல மாடிஃபை பண்ணணும்னா, யூ கேன் யூஸ் அப்டேட் டேட்டா ஆப்பரேஷன பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். பட் இங்க நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே பெர்மனன்ட்லி எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? அதாவது எஸ்கியூஎல் நம்ம அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணும்போது, அது வந்து நம்மளுக்கு ரிசீவ் எப்படி எஸ்கியூஎல் ஆகும்? எஸ்கியூஎல் நம்மளுக்கு எப்படி ரிசீவ் பண்ணுது? நம்ம எந்த ஒரு குவெரி நம்ம ரன் பண்ணும்போதும், பெர்மனன்ட்லியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசீவ் பண்ணியிருக்குமா? இல்ல டெம்பரரிலியா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தும்போது இந்த 3 டிஃபரண்ட் ஆப்பரேஷன்ஸும் பெர்மனன்ட்லி எக்ஸிக்யூட்டட். நீங்க எந்த ஒரு டேட்டா நீங்க ஆட் பண்ணாலும் பெர்மனன்ட்டா தான் இட் வில் ரிசீவ். ஸோ அதை எப்படி நம்ம இப்ப கால் பேக் பண்றதுன்னா எப்படியெல்லாம் பண்றதுன்றதுக்கு தான் வி ஆர் கோனா யூஸ் டிசிஎல் கமாண்ட்ஸ். இந்த டிசிஎல் கமாண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது பிகின் டிரான்சாக்ஷன், கமிட், ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமா இந்த பார்ட்ல என்னென்ன இருக்குன்றது வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம லேர்ன் பண்ணலாம். லெட்ஸ் ஓப்பன் எஸ்கியூஎல். ஓகே, உங்களுடைய எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மென்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆன் நியூ குவெரி. அண்ட் இப்போ நியூ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நியூ டேபிள் உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகணுமோ அதனுடைய டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கக்கூடியது எம்ப்ளாயி டேட்டா, இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள். என்னுடைய டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டீம் டேட்டா நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் சேல்ஸ் டீம் நான் கொடுக்குறேன். என்னோட டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம். ஓப்பன் parenthesis கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேல்ஸ் டீமில் யார் யார் இருக்காங்க அவங்களுடைய எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் டேட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் டீமில் எம்ப்ளாயி கோட், டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர். அடுத்தது அவர் இருக்கக்கூடிய சேல்ஸ் நேம் வேர்கேர் கொடுத்துடலாம். அண்ட் ஒரு 50 கேரக்டர்ஸ் கொடுக்கலாம் ஒரு டெக்ஸ்ட்டு. அடுத்து இந்த இதில் இருக்கக்கூடிய சேல்ஸ் டீமில் அவனுடைய மேனேஜர் யார்? ஸோ மேனேஜர் நேம், இதுவும் வேர்கேர் டேட்டா டைப் 50. அடுத்தது இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அதுவும் வேர்கேர். லாஸ்ட்டில் ஒரு க்ளோஸ் parenthesis கொடுத்துடலாம். அண்ட் இப்போ இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த நியூ டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஜஸ்ட் செலக்ட் அண்ட் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிரியேட் பண்ண டேபிளுடைய காலம் எல்லாம் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கணும் வித் எம்டியோட. பிகாஸ் எந்த ஒரு டேட்டா ஆட் பண்ணல, ஜஸ்ட் டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி அதை நம்ம பார்க்கலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சேல்ஸ் டீம். இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் பாட்டமில் நம்மளுக்கு என்னென்ன காலம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பார்க்க முடியும். எக்ஸிக்யூட். ஸோ பாட்டமில் இப்போ நம்மளால் பார்க்க முடியும் எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம் அண்ட் மேனேஜர் நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ இட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம டிஎம்எல் ஆப்ரேஷனை பயன்படுத்தி டேட்டா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஆட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இன்சர்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டூ சேல்ஸ் டீம். இந்த பர்டிகுலர் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது இந்த டேபிளில் தான் இப்போ நம்ம டேட்டா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது, எந்த டேட்டாவும் இல்லை. ஒரு காலமுக்கும் அந்த ஹெட்டர் மட்டும் தான் இருக்குது. அடுத்தது வேல்யூஸ். இந்த வேல்யூ மட்டும் நம்ம டேரெக்டாக அசைன் பண்ண போகிறோம். பாட்டமில் நம்மளுக்கு வந்து எம்டி டேபிள் தான் இருக்குது, எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோட்
வந்து 1001லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது நேம். டெக்ஸ்ட்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் சிங்கிள் கோட்குள்ளே தான் டிஃபைன் பண்ணணும். சையதுனுடைய எம்ப்ளாயி நேம். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம மேனேஜர் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அதனுடைய லொக்கேஷன் டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் க்ளோஸ் parenthesis. ஸோ இப்போ இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் பாட்டமில் இட் சேஸ் 1 ரோ அஃபெக்டட் அப்படின்னா ஒரு ரோ நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆயிருக்கா இல்லையா நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த செலக்ட் அண்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த பர்டிகுலர் டேபிள் நம்ம கால் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். Now we are able to see one record has been added to our table. ஒரு ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேபிள் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. சையத் அண்ட் உங்களோட மேனேஜர் நேம் வந்து ராஜேஷ் அண்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி டிசிஎல் ஆப்ரேஷனில் பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆப்ரேஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்சர்ட் பயன்படுத்தி டேட்டா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் இது நம்ம ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாங்காக எம்டியாக இருந்தது. எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. இப்போ எனக்கு அதே மாதிரி எனக்கு வேணும். எனக்கு பழைய டேபிள் வந்து எம்டியாக இருந்தது. இப்போ எக்ஸலாக இருந்தால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்டூ பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் செட் கொடுத்தா அன்டூ வந்தால் நம்மளுக்கு ப்ரீவியஸாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு எஸ்கியூஎல் எப்படி நம்ம அதை கொண்டு வர முடியும்? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம வரும்போது தான் டிசிஎல் கமெண்ட்ஸ் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். உதாரணமாக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிசிஎல் கமெண்ட்ஸில் இருக்கக்கூடியது என்னென்னா இந்த பிகின் டிரான்சாக்ஷன். அந்த பிகின் டிரான்சாக்ஷனில் எதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம்னா, எந்த ஒரு கமிட்டோ இல்லை ரோல் பேக் ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்தினா இந்த பிகின் டிரான்சாக்ஷன்ற கீவேர்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய பிகின் டிரான்சாக்ஷன் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது டேரெக்டாக ரோல் பேக் கொடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம இந்த டேரெக்டாக ரோல் பேக் கொடுத்தா நம்மளுக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸிக்யூட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் கிளிக் பண்ண உடனே இட்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ இந்த ரோல் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எம்டிஆர் டேபிள் இருந்தது, அதுவாக நம்மளுக்கு கிடைக்குமா ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் கால் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் நான் கிளிக் பண்ணுறேன், என்ன டேட்டா வருதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸிக்யூட் பண்ண இந்த ரோல் பேக் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே டேரெக்டாக நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஏன்னா இந்த இன்சர்ட் இன்ட்ரோன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் பர்மனென்ட்லி எக்ஸிக்யூட்டட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி நம்மளால பயன்படுத்த முடியாது. அடுத்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய அப்டேட் ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அப்டேட்ன்ற ஒரு இது நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் எந்த டேபிளில் சேம் டேபிளில் செட்ன்ற ஆப்ஷன் பயன்படுத்தி செட் நேம் என்னன்னு கொடுக்கலாம்னா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய்க்கு வந்து சையதுன்னு இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றி நம்ம வந்து ஒரு பிரபு நம்ம செட் பண்ண போகிறோம் உதாரணமாக. அண்ட் என்ன இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், வேர் எந்த இதுக்கு நம்ம கண்டிப்பாக கண்டிஷன் கொடுத்தாகணும். செக்ஷன் எம்ப்ளாய் கோடு வந்து எம்ப்ளாய் கோடை பேஸ் பண்ணி தான் நம்ம மாற்ற போகிறோம். ஈக்குவல் 101,1001 நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒருவேளை இந்த எம்ப்ளாய்க்கு சையதுன்னு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்ததுனாவோ இல்லை எதாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் இங்கே நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். என்னுடைய எக்ஸிஸ்டிங் டேபிளில் ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கோடுக்கு இருக்கக்கூடிய நேம் வந்து மாற்றிட்டு பிரபு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நான் இதை மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ். எக்ஸிக்யூட் பண்ண உடனே இட்ஸ் ரோ அஃபெக்டட், சேஞ்சஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய இதில். பட் இதை நான் இப்போ இந்த டேபிள் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் நான் கால் பண்ணால் என்னுடைய இந்த டேபிளுக்கு எதாவது சேஞ்சஸ் இருக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண உடனே நம்ம பிரபுன்ற நேம் வந்து நம்மளுக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஆனால் இல்லை, எனக்கு ப்ரீவியஸாக இருந்த ஸ்டெப் என்ன இருந்தது, எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு வேணும். சையத் தான் நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த நேம். அதே மாதிரி இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பிகின் டிரான்சாக்ஷன் ரோல் பேக்ன்றதை பயன்படுத்தினா எனக்கு அந்த அவுட்புட் வருமா? மறுபடியும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட் நான் கிளிக் பண்ணுறேன். அப்டேட் ஆகுதா பாருங்கள். இந்த பிகின் டிரான்சாக்ஷன் நான் அப்டேட் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 டைம்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைம்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு மறுபடியும் இருந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு எனக்கு கொண்டு போதா? ஸோ இப்போ இந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். என்ன டேட்டா வருதுன்னு பாருங்கள். நோ, நான் லேட்டராக இந்த செகண்டாக என்ன எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை தான் நம்மளுக்கு கேப்சர் ஆகுது. அப்படின்னா இட் இஸ் பர்மனென்ட்லி எக்ஸிக்யூட்டட். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால் பண்ண முடியாது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் ஆப்ஷன். அந்த தேர்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா அப்டேட் ஆர் டெலிட். இப்போ டெலிட் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த டெலிட்டில் ஃப்ரம் எந்த டேபிள் நம்ம பண்ணுறோம், சேல்ஸ் டீம் என்ற டேபிளில் வேர் அந்த கோடை பேஸ் பண்ணி நான் மறுபடியும் நான் பண்ணலாம். ஈக்குவல் வேர் எம்ப்ளாயி கோட், சேல்ஸ் டீம் எம்ப்ளாயி கோட் ஈக்குவல் 101 அண்ட் இப்போ நான் மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டெலீட் ஃப்ரம் சேல்ஸ் டீமில் வேர் இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
எக்ஸிக்யூட் பண்ண உடனே இருக்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடுச்சு. 1 ரோ காட் அஃபெக்டட். இப்ப இத நம்ம பார்க்கணும்னா, இந்த இடத்துல நான் இந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கொரிய செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளுக்கு. இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. ஏன்னா, வி ஹேவ் கிரியேட்டட் அ query such a way to delete the existing one. இந்த எம்ப்ளாயி கோட் ஏதாவது இருந்தா நம்மளுக்கு டெலீட் ஆகணும். பட் ஆனா இப்ப எனக்கு ப்ரீவியஸ் மெத்தடுக்கு போணும். இல்ல எனக்கு ப்ரீவியஸா எனக்கு என்ன இருந்ததா, எனக்கு அதே இத தான் நமக்கு மறுபடியும் கொண்டு வரணும்னா, ஸோ நம்ம எனவே இங்க ஒரு டிசிஎல் கமாண்ட் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கோம். ரோல் பேக்ன்றது. இத நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. பட் ஆனா நம்ம ஆக்சுவலா இத டேபிள் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுக்கு அந்த மாரி இல்ல. ஸோ லாஸ்ட்டா நம்ம என்ன கோட் நம்ம இந்த கொரி நம்ம எழுதியிருக்கோமா, டெலீட் பண்ணக்கூடிய கொரி எழுதியிருக்கோம். சேம் அதே மாரி அது டெலீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் வியூ இல்ல ப்ரீவியஸ் நம்ம அவுட்புட் என்ன இருந்ததா, அந்த அவுட்புட் நம்மளுக்கு இங்க வரல. ஸோ இப்படி இருக்கும்போது, என்ன நம்ம அடுத்த ஸ்டெப்ல பண்றது? ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் கால்ட் ஆட்டோ கமிட். அப்ப ஆட்டோ கமிட்னா என்னன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பெர்மனன்ட்லி எக்ஸிக்யூட்டட் பை சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி. இந்த டிஎம்எல் ஆப்பரேஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்காவே இந்த கோட் எல்லாம் பேக்எண்ட்ல டிஃபால்ட்டா எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்ப when you want to convert இந்த implicit transaction manner வந்து பாத்தீங்கன்னா, if you want to convert to explicit manner, முதல்ல உங்களுடைய SQL Server Management Studio ஓபன் பண்ணுங்க and click on New Query. நம்ம லாஸ்டா லேர்ன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நியூ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய நியூ டேபிள் வந்து எந்த டேட்டாபேஸ்க்குள்ள நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள் வந்து எம்ப்ளாயி டேட்டாபேஸ்க்குள்ள நான் சேவ் பண்றேன். அண்ட் கிரியேட் டேபிள் நான் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் வந்து இந்த முறை ஐடி நான் கொடுக்குறேன். ஐடி டீம் நான் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ என்னென்ன காலம் நம்மளுக்கு வேணுமோ அந்த காலம் நேம், அந்த காலம்னுடைய டேட்டா டைப் என்ன நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஓப்பன் parenthesis, அதாவது ஒரு எம்ப்ளாயி கோட் வந்து நான் கொடுக்கறதுக்காக ஐன்றது இண்டிகேட்ஸ் ஐடி டீம் அண்ட் இ கோடுன்றது எம்ப்ளாயி கோட். அண்ட் இதனுடைய இன்டிஜர் வந்து பார்த்தோம்னா இன்டிஜர், இதனுடைய டேட்டா டைப் வந்து இன்டிஜர் டேட்டா டைப். அடுத்தது அதே மாதிரி இ நேம் கொடுத்துக்கலாம். இதனுடைய டேட்டா டைப் varchar. மேக்ஸிமம் அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் லென்த் வந்து 50 செட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஐடி டீம்னுடைய மேனேஜர் நேம் varchar டேட்டா டைப் 50. லாஸ்டா லொகேஷன் 50 அண்ட் க்ளோஸ் parenthesis. இப்போ இந்த கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேபிள் அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ண உடனே பாட்டம்ல கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுன்னா உங்களுக்கு நியூ டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் பண்ண அந்த டேபிள் வியூ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அப்புறம் எந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த டேபிள் நம்ம வியூ பண்ணுமா, அதோடைய டேபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் ஜஸ்ட் செலக்ட் இந்த கொரி அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். பாட்டம்ல நம்ம என்னென்ன காலம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே பார்க்க முடியும். எம்ப்ளாயி கோட் அண்ட் அதே மாதிரி நேம் அண்ட் மேனேஜர் அண்ட் லொகேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் காலம் வந்து இந்த டேபிள் இருக்கு. பட் எல்லாமே பிளாங்கா இருக்கு, எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டா நம்ம ஒரு பர்டிகுலர் டேபிளில் நம்ம ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் we have to யூஸ் ஆப்ரேஷன் கால் இன்சர்ட் இன்டு, அதுக்கு அடுத்தது அதனுடைய வேல்யூ நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போன செஷன்ல என்ன பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டேபிளில் நம்மளுக்கு டேட்டா ஆட் பண்ணணும்னா இன்சர்ட் இன்டு ஆப்ரேஷன் வந்து டேரெக்டாக நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம என்ன இருக்கு அந்த வியூ, உதாரணமா எக்ஸல்ல அன்டு ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்துவோம். அன்டு பண்ணோம்னா பண்ணியிருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் இருந்ததா we can get back to that previous view. இப்போ அது மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வேணும்னா TCL நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி ஆகணும். அதாவது TCL இருக்கக்கூடிய முக்கியமான கமாண்ட்ஸ் என்னன்னா பிகின் டிரான்சாக்ஷன், கமிட், ரோல் பேக் இதெல்லாமே நம்ம இங்க பயன்படுத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு டைரக்ட் DML ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி we have to use here begin transaction. அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்சர்ட் இன்டு எந்த பர்டிகுலர் டேபிள் நம்ம டேட்டா ஆட் பண்ண போறோமோ அந்த டேபிள் நம்ம கால் பண்ணணும். அண்ட் வேல்யூஸ், இந்த பர்டிகுலர் டேபிளில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வேணும் நம்மளுக்கு எம்ப்ளாயி கோட் நம்மளுக்கு வேணும். ஸோ எம்ப்ளாயி கோட் 2001 நம்ம கொடுக்கலாம். அண்ட் அடுத்தது நேம் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேம் நம்மளுக்கு வேணும். ஸோ சிங்கிள் விண்டட் கம்மால தான் அப்டேட் பண்ணணும். அடுத்தது மேனேஜர் நேம் அண்ட் லொகேஷன் பெங்களூர்னு அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டேபிளில் எந்த டேட்டாவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த query நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் வித் பிகின் டிரான்சாக்ஷன்ன்ற சேம் கீவேர்டோட. ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாட்டமில் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். 1 ரோ அஃபெக்டட் அப்படின்னா ஒரு நியூ ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேபிளில் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் see that எம்ப்ளாயி அந்த கோட், அவங்களுடைய நேம், மேனேஜர் நேம் அண்ட் அவங்களோட லொகேஷன் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய வந்திருக்கு. பட்
இதனுடைய ப்ரீவியஸ் வியூ என்ன நம்மளுக்கு தெரியும். அது ப்ரீவியஸ் வியூ வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்ல, பிளாங்கா இருந்தது. இப்போ நம்ம அதை பார்க்க முடியுமா? அந்த ப்ரீவியஸ் வியூ என்ன இருந்தது நம்மளால பார்க்க முடியுமானா, எஸ் இட் இஸ் பாசிபிள் நவ். எதனாலனா we have used TCL command begin transaction நம்ம பயன்படுத்தி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ we can just try that. ஸோ மறுபடியும் begin transaction rollback command நம்ம பயன்படுத்த இந்த இடத்துல. அப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் மறுபடியும் select this and execute. ஸோ commands completed successfully. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் வியூ என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டேபிள் நம்மளுக்கு எம்டியாக இருக்கணும். ஸோ லெட்ஸ் செலக்ட் திஸ் அண்ட் எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணி பாருங்க. சேம் நம்மளுக்கு இப்போ எந்த ஒரு ரெக்கார்டும் இந்த பர்டிகுலர் டேபிளில் இல்லை. எதனாலனா we have done undo. எக்ஸலில் நம்மளுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா undo அகைன் இட் went back to the previous view. எந்த ஒரு டேட்டாவும் நம்மளுக்கு ஆட் ஆகல. அதே ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு கமிட்ன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ கமிட்ன்றது என்னன்னா யூ காண்ட் ரீகால். ஏதாவது ஒரு கொரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கமிட்ன்ற ஆப்ரேஷன் பயன்படுத்தி இந்த கமாண்ட் இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ காண்ட் ரீகால். இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வியூ என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். டேபிள் வந்து எம்டியாக இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம கமிட்ன்ற கமாண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டு இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டா யூ காண்ட் ரீகால் திஸ் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஆர் இல்லை கொரியில் நம்ம எழுதியிருக்கோன்னு. ஸோ உதாரணமாக இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இதில் எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. வித் கமிட்ன்ற இந்த கமாண்டோட நான் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். 1 ரோ அஃபெக்டட், ஒரு ரோ வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி நம்ம பார்க்குறதுனா மறுபடியும் இதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ கேன் செலக்ட். ஸோ நவ் வி கேன் சி 1 ரோ ஆடட் டு த டேபிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் இல்லை எனக்கு வேண்டாம், ப்ரீவியஸ் வியூக்கே போகணும், பிளாங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக நம்ம பார்த்தோம் இப்போ போன இந்த கமிட் இல்லாத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய ரோல் பேக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். பிகின் டிரான்சாக்ஷனோட எக்ஸிக்யூட் கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் ஆனால் இந்த டேபிளில் நம்ம போய் மறுபடியும் நம்ம பார்க்கணும் எனக்கு ப்ரீவியஸ் வியூ வந்திருக்கா, டேபிள் வந்து எம்டியாக இருக்கான்னு பார்த்தோன்னா இருக்காது. எதனாலனா we have used command called commit. TCL இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது. ஏதாவது ஒன்று நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி உதாரணமாக செகண்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா பிகின் டிரான்சாக்ஷனில் அப்டேட்னு ஒரு நம்ம ஆப்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பர்டிகுலர் டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய டேபிளில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஐடி டீம் இந்த டேபிள் இருக்கக்கூடியது செட் எதை செட் பண்ணுறோன்னா இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கோட் வந்து பார்த்தீங்கன்னா 2001. இந்த எம்ப்ளாயி நேம் வந்து அலின்னு இருக்குது. மேபி இது பை மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். நான் நியூ நேம் கூட நான் இப்போ இதை அசைன் பண்ணணும். ஸோ அப்போ அசைன் பண்ணும்போது என்ன நம்ம செட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ என்ன இது நேம் நம்ம செட் பண்ண போகிறோம். ஐஇ நேம் ஈக்குவல் என்ன நேம் நம்மளுக்கு அது நியூ நேம் வேணும். பிரபுன்னு உதாரணமாக நம்ம இங்கே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ பிரபுன்ற நியூ நேம் வேணும். எந்த இடத்துல நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், இந்த எம்ப்ளாயி ஐடி இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கோடு நம்ம பார்க்குறோம். இந்த எம்ப்ளாயி கோட் ஈக்குவல் 2001. ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இங்கே இருக்கக்கூடியதை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செலக்ட் அண்ட் எக்ஸிக்யூட் வித் பிகின் டிரான்சாக்ஷனோட. ஸோ நியூ ரோ எஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ மறுபடியும் இதை நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் அந்த சேஞ்சஸ் என்னுடைய டேபிள் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு. ஸோ அலின்ற நேமுக்கு பதிலாக நம்மளுக்கு பிரபுன்ற நேம் இங்கே நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கணும். ஸோ இட் காட் சேஞ்ச், இட்ஸ் அப்டேட்டட். பட் இப்போ நான் மறுபடியும் ஐ வாண்ட் டு கோ பேக் டு த ப்ரீவியஸ் ஒன். என்ன நேம் இருக்குது, அலின்ற நேம் தான் இருக்குது. எனக்கு சேம் அந்த நேமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணி நம்ம பார்க்கணும்னா இப்போ நம்மளால முடியும். எதனாலனா பிகின் டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணோம். பட் இன்னும் கமிட்ன்றது நம்ம கமாண்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணல. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பிகின் டிரான்சாக்ஷன் நான் மறுபடியும் கொடுக்குறேன். பிகின் டிரான்சாக்ஷன் ரோல் பேக்னாவே ப்ரீவியஸ் ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஸ்டெப் இருக்கோ அந்த ஸ்டெப்னு வரும் நம்மளுக்கு. எக்ஸிக்யூட். ஸோ இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி தட் ப்ரீவியஸ் ஒன் அலின்ற நேம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா பிரபுன்ற நேம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். பட் நம்ம ரோல் பேக் பண்ணும்போது வி காட் த ப்ரீவியஸ் ஒன், வி காட் பேக் டு த ப்ரீவியஸ் வியூ அண்ட் டேட்டா செட். அண்ட் ஒருவேளை இந்த இடத்துல நான் இப்போ கமிட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கமிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்க்கலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் என்னென்னு. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நேம் வந்து பிரபுன்ற நியூ நேமோட. அண்ட் இப்போ நான் இந்த டேபிள் மறுபடியும் நான் செலக்ட் அண்ட் இந்த டேபிள் நான் கால் பண்ணி பார்க்குறேன். நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆஸ் எக்ஸ்பெக்டட். பட் இப்போ நம்ம ரோல் பேக் அப்படின்னா மறுபடியும் அன்டூ பண்ணி நம்ம பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் வியூ வரும்னா வராது. இதனால இந்த இடத்துல வி ஹவ் ஆடட் கமிட்ன்ற கமெண்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டேபிள் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல எக்ஸிக்யூட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் முழுமையா நம்புறேன். இன்னும் அடுத்து வரக்கூடிய SQL வீடியோஸ் வித் the one we have just ran the query. மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.